ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன தடவை நம்ம கிளாத்தில் பண்ணி காட்டுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இப்போ தான் ஃபஸ்ட்டு பிகினர் அப்படின்னா என்னென்ன சிம்பிள்ஸ் எல்லாம் வந்து பேப்பரில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன் போன வீடியோவில். அதைவே வந்து நான் இப்போ ஒரு ஒயிட் கலர் கிளாத்தில் வரைஞ்சி வச்சுருக்கேன். அது மேலே எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது மிஷினில் நூல் போட்டு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மெரூன் கலர் த்ரெட்டு வந்து எடுத்திருக்கேன். அதுவே பாபின் ஃபேஸ்லேயும் மெரூன் கலர் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு மெரூன் கலர் த்ரெட்டில் வந்து ஒயிட் கலர் கிளாத்தில் தைச்சா கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக தெரியும் அப்படிங்கிறனால நான் போட்டிருக்கேன். நூல் போட்டு தைக்க ஆரம்பிங்க. இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நம்மளுக்கு நார்மலாக அடிக்க வந்துடும், அதனால் நம்ம அடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு தொடங்கும் போது முடிக்கும் போது கொஞ்சம் லாக் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஜிக்ஸாக் லைன் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீடில் வந்து கிளாத்தில் ஸ்டிக் பண்ணிவிட்டு லாக் அடிச்சுட்டு நம்ம ஒவ்வொரு பெண்ட்லேயும் ஊசியை நிறுத்தி ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். கிளாத்தில் ஸ்டிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபூட்டு தூக்கி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும் ஸ்டிச் பண்ண. ரொம்ப ஈஸி தாங்க, ஒன்றும் கஷ்டம் கிடையாது. போக போக பழகிக்கும். நீங்கள் பிகினர் அப்படின்னா கண்டிப்பாக இதே வந்து பேட்டர்னை 2-3 தடவை பேப்பரில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் கிளாத்தில் வந்துட்டு மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு டேர்ன் பண்ண கொஞ்சம் கோணையாக தான் வரும். நான் பழகிக்கலாம். ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். ஃபஸ்ட்டு தொடங்கும் போது முடிக்கும் போது லாக் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வீடியோ லென்த்தாக போயிடும்னு கொஞ்சம் வந்து ஸ்பீட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கர்வ் லைன் வரும்போது மட்டும் கொஞ்சம் ஊசியை நிறுத்தி நீடில் பாரை தூக்கி அப்போ ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. ரொம்ப ஈஸி தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ராக்டிஸ் பண்ண நம்மளுக்கு வந்துடும். எந்த லைனாக இருந்தாலும் ஊசியை வந்து ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் கரெக்டாக வந்துடும். அடுத்தது வந்து டேர்னிங் லைனில் எப்படி வரைகிறது அப்படின்னு பார்க்கலாம். கிளாத்தில் வந்துட்டு நான் நீடில் பாரை இறக்கிட்டு அந்த டேர்னிங்கில் வந்து ஒரு லாக் போட்டுக்கிறேன். லாக் போட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, நெக் ஃபினிஷிங்க்கெல்லாம் இந்த டேர்னிங் வந்து நம்ம கரெக்டாக ஷார்ப்பாக கொண்டு வரணும். பைப்பிங் வைக்கிறதுக்கோ இல்லை நம்ம நார்மலாக துணியில் கிளாத்தை பேஸ்ட் பண்ணி அடித்து திருப்புறோம், பைண்டிங் பண்ணுறோம், அந்த மாதிரி எது பண்ணுறதா இருந்தாலும் இந்த டேர்னிங் பாயிண்டில் வந்து நம்ம நீடில் இறக்கிட்டு டேர்ன் பண்ணும்போது ஷார்ப்பாக வந்தால் தான் எந்த ஸ்டிச்சுமே வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். நம்ம ஒரு கார்மெண்ட்ஸில் நெக் பீஸாக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்கர்ட்டாக இருந்தாலும் சரி, ஃபேண்ட்டாக இருந்தாலும் சரி, அதில் வந்து நம்ம கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி நம்ம டேர்ன் பண்ணி கட் பண்ணால் தான் எதுவுமே ஷார்ப்பாக வரும். பேப்பரில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ராக்டிஸ் பண்ணி வந்துருச்சு, பேப்பரில் வந்து கிளியாமல் வந்துருச்சு அப்படின்னா ஒரு லாங் கிளாத்தாகவே நம்ம எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். 8 இன்ச்சுக்கு 8 அப்படி எடுத்தோம்னாவே 2-3 டேர்னிங் தான் வரும். அதான் நம்மளுக்கு ஈஸியாக வந்து முடிஞ்சதுனால கண்டினியூஸாக நம்மளுக்கு ஸ்டிச் பண்ண வருதான்னு தெரியாது. இந்த மாதிரி பெரிய கிளாத்தாக எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம எல்லா ஸ்டிச்சும் ஒரே கிளாத்தில் பண்ணும்போது நம்ம எதில் மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதனால தான் நான் ஒரு பெரிய கிளாத்தில் எல்லா பேட்டர்னுமே வரைஞ்சி வச்சுருக்கேன். அடுத்தது வந்து கர்விங் லைன்ஸ் எல்லாம் எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். கர்விங் லைன்ஸ் வந்து கொஞ்சம் பெண்டில் வந்து திருப்புற மாதிரி இருக்குது. ஒன்று அதிகமான பெண்ட் பண்ணுற கர்வ் வந்து முடிச்சிட்டேன். அது வீடியோவில் வந்து கொஞ்சம் ஓவர் ஸ்பீட் பண்ணனால உங்களுக்கு தெரியல. பெண்டிங் வரப்போ வந்து நீடில் நிறுத்தி கொஞ்சமாக அடித்தோம் அப்படின்னா ஈஸியாக அடிச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனையே இல்லை. பிகினர் வந்து கவலைப்படாதீங்க, இன்னும் இவ்வளோ பெரிய பேட்டர்னை போட்டு வச்சுருக்கோன்னு நினைக்காதீங்க. ஈஸி தான். 2-3 தடவை ப்ராக்டிஸ் பண்ண நம்மளுக்கு வந்துடும். நீடிலும் அந்த இது ஃபுட் சொல்கிறாங்களேங்க, அதுவும் உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஈஸி தான், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ப்ளவுஸ் ஈஸியாக ஃபினிஷிங் பண்ணிடுவீங்க நீங்கள். அடுத்தது வந்து டெக்கரேட்டிவ் டாட் மாதிரி உள்ள குட்டி சர்க்கிள்லேருந்து பெரிய சர்க்கிள் வர மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வெளியிருந்து உள்ளே வர்றது கொஞ்சம் ஈஸி. உள்ளேருந்து நம்ம கொஞ்சமாக டேர்ன் பண்ணி போகிறதா கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். துணி நூல் எல்லாமே சுருங்கும்.
டென்ஷன் ஆகாமல் மெதுவாக ஸ்டிச் பண்ணி பழகுங்க. எதுவுமே ஈஸி தான், ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீடில் இருந்தாலுமே த்ரெட்டாக இருந்தாலுமே எதுவுமே கவலைப்படாதீங்க. 2-3 தடவை தப்பு பண்ணால் தான் நம்மளால் கற்றுக்க முடியும். அடுத்தது வந்துட்டு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து எப்படி அடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுவுமே உள்ளேருந்து தான் வெளியே போகுது வரேன். டேர்னிங்கில் வந்து குட்டி குட்டி ஷார்ப்பாக வர எட்ஜஸ்லாம் வந்து நீடில் நிறுத்திட்டு டேர்ன் பண்ண ஆரம்பிங்க. இதுவுமே ஈஸி தான். நம்ம ஸ்கொயர் சின்ன சின்ன பாக்ஸு போட்டு அடித்து திருப்பினோம்ல, அதே மாதிரி இது கண்டினியூஸாக வருது. வேறு ஒன்றும் இல்லை. மெதுவாக அடித்து திருப்புங்க. துணி சுருங்கும். அந்த துணியை மட்டும் சுற்றி இருக்க துணியெல்லாம் விட்டுட்டு நம்ம எங்கே ஸ்டிச் பண்ணுறோமோ அங்கே நல்லா இழுத்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. நூல்ஸை கிளாத்து வந்து சுருங்காது. இதுவே 2-3 தடவை வரைஞ்சி ட்ரை பண்ணுங்கள். எல்லா ஷேப்லேயுமே ஒரே தடவை வந்து நம்மளுக்கு கரெக்டாக வராது. ஷேப்பில் 2-3 தடவை ஸ்டிச் பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். இது பவர் மிஷினுங்கிறனால கொஞ்சம் ஸ்பீடாக அடிக்குது. நீங்கள் பெடலிங் மிஷினாக இருந்தாலும் எந்த மிஷினாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக அடிச்சிங்கன்னா ஈஸியாக அடிக்க முடியும். இது வந்து டெக்கரேட்டிவ் ஐட்டமுக்கும் பண்ணலாம். கீழே வந்து பாபினில் வந்துட்டு எம்ப்ராய்டரி த்ரெட்டை வைண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு சுடியோட நெக்லைனில் இந்த மாதிரி நம்ம வந்து பென்சிலில் வரைஞ்சிட்டு ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டமாக கூட இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பேசிக் ஸ்டிச்சு தான். ஆனால் நம்ம எப்படி க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி நம்ம டெக்கரேட் பண்ணுறங்கிறது தான் இருக்குது எல்லாமே. இனி வர வீடியோவில் அது இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் எல்லாம் வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஒரு சின்ன கார்மெண்ட் தைச்சா கூட அதில் என்ன நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், நம்ம க்ரியேட்டிவிட்டியை வச்சுட்டு அதில் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ ரவுண்டு ஸ்கொயர் வந்து முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து ட்ரையாங்கிள் ஷேப் வந்து எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம சுடியெல்லாம் சைடில் ஃபினிஷ் பண்ணுறோங்களேங்க, சைடு அதுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டிச்சஸ் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஃப்ரண்ட்டு பேக்கு வந்து ஜாயின் ஆகும்ல, நம்ம ஹிப் லைன்லலாம் ஜாயின் பண்ணும்போது அந்த சைடு மடித்து அடிக்கிறோம் இல்லைங்க, அதுக்கு இந்த ஷேப்பில் தான் நம்ம வந்து லாக் பண்ணி அடிப்போம். அந்த மாதிரி தான் இது ஷார்ப்பாக வரும். ஷார்ப்பாக இருக்கிற இடத்துல நீடில் நிறுத்திட்டு டேர்ன் பண்ணி மெதுவாக கிளாத்தை டேர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. இதுவுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பழக பழக எல்லாமே ஈஸியாயிரும். அதனால் ஒன்றும் வரி பண்ணிக்க வேண்டாம். 2-3 தடவை கிளாத்தில் வரைஞ்சி ஸ்டிச் பண்ணுங்கள். நீங்கள் எந்த கிளாத்தாக வேணால் எடுத்துக்கலாம். இதே ஒயிட் கிளாத் தான் எடுக்கணும்னு கிடையாது. உங்கள்கிட்ட என்ன லெஃப்ட் ஓவர் துணி இருக்கோ அதுலேயே நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ஒன்றும் தப்பே கிடையாது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களாங்கிறது தான் ஃபஸ்ட்டு மெயினு. ஒரு ரஃப் கிளாத்தில் இருந்தால் கூட பரவாயில்ல. நீங்கள் அதை எடுத்து சாப்பீஸில் டிசியில் வரைஞ்சி மேலே ஸ்டிச் பண்ணி பழகுங்க, ஈஸியாக வந்துடும். ரெக்டாங்கிள் ஷேப்பும் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். கடைசியில் அதுக்கு வந்து ஒரு லாக் போட்டு ஸ்டிச்சஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த துணியை வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி டேட் போட்டு பத்திரமா எழுதி வச்சுக்கோங்க. இப்போ தான் ஒரு பிகினர் வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி டேட் போட்டு என்னென்ன ஸ்டிச்சஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒரு பென்சில்லையோ பென்லேயோ மார்க் பண்ணி எடுத்து அடித்து வச்சுக்கோங்க. நம்மளுக்கு பின்னாடி வந்து நீங்கள் சொல்லி கொடுக்குற அளவுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு தடவை 5 வருஷம் 6 வருஷம் கழித்து எடுத்து பார்க்குறப்போ இது ரொம்ப ஒரு மெமரபிள் மூமெண்ட்டாக இருக்கும். ஓரமாக பாருங்கள், நல்ல எட்ஜஸில் வந்து முடிக்கணும். அதுவே பாருங்கள், எப்படி கர்ச்சீஃப் அடிக்கணும் கூட இந்த மெத்தடில் தான் அடிக்கணும். இதுவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுலேயே பாருங்கள். 4 பக்கம் ஓரங்களை அடிச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். என்னென்ன ஸ்டிச்சஸ் எல்லாம் அடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு இப்போ ரெக்கார்டே போடலினாலும் இந்த கிளாத்தை வச்சோம்னா நம்மளுக்கு ஒரு பார்த்துக்கலாம் என்னென்ன ஸ்டிச்சஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஒரு சைடு வந்து கரபால் இருக்கிறனால செல்வெஜ்ஜுன்னு சொல்லுவாங்க, அது இருக்கனால நான் அங்கே ஃபினிஷ் பண்ணல. மற்ற 3 சைடு மட்டும் நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். என்னென்ன லைனெல்லாம் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஜிக்ஸாக்கு அந்த வெர்டிக்கல் லைன் எல்லாம் வருது இல்லைங்களா, அது லாக் அடித்து முடிக்கிறோம்ல, அதெல்லாம் முடிச்சிருக்கோம். சர்க்கிள் லைன் முடிச்சிருக்கோம். கர்வ் லைன் முடிச்சிருக்கோம். டேர்னிங்கில் வந்து சின்ன சின்ன பாக்ஸாக இருக்கிற மாதிரி முடிச்சிருக்கிறோம். எல்லாத்தையுமே ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கோம் பாருங்கள்.
இதுவே 2-3 தடவை ட்ரா பண்ணி பாருங்கள். அது மேலே ஸ்டிச் பண்ண உங்களுக்கு வருதான்னு ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வந்துடுச்சு அப்படின்னா ஃபினிஷிங்லேயும் டேர்னிங்லேயும் நல்லா வந்திருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இந்த ஷேப்ஸ் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ளவுஸில் சுடியெல்லாம் தைக்கிறப்போ நம்மளுக்கு நீட் ஃபினிஷிங்காக வரும் நம்மளுக்கு எந்த கார்மெண்ட்டுமே. அதனால் 2-3 தடவை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த கிளாத்தையே பத்திரமா டேட் போட்டு என்னென்ன உங்கள் பேர் எழுதி என்னென்ன பண்ணியிருக்கீங்கன்னு எழுதி பத்திரமா வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.